இந்த ஒரு ஜூன் மந்தில் நல்ல ஒரு ரெக்கவரியை நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நிறைய ஸ்டாக் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே ரெக்கவரி பண்ணி மேலே வரதான் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் கீழே வந்தாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் ஒரு 7-8 மாதம் வந்து மேலே வந்து போச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் இங்கே வந்து கீழே வந்து வந்திருக்காங்க. இங்கேருந்து திரும்பியும் ரெக்கவரி பண்ணி மார்க்கெட் ஒரு 5 மாதம் 6 மாதம் மேலே வந்து போச்சு அப்படின்னா திரும்பியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்தியா பங்குச்சந்தை அவ்வளோ மோசமாக இதே இடத்துல வந்து இருக்காது. 2027 இந்தியா பங்குச்சந்தை வேறு மாதிரி இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்தாங்க இல்லையா. நிஃப்டி 2020 2025 வரைக்கும் ஒரு கிளியரான அப் ட்ரெண்டில் மேலே வந்து போயிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஸ்டாக் வந்து எடுத்து பார்த்தாலுமே 100க்கு 90 ஸ்டாக்கில் 2020 2025 வரைக்குமே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் மேலே வந்து போயிருப்பாங்க. கடைசி ஒரு 1.5 வருஷம் தான் மார்க்கெட் வந்து சரியில்லையே தவிர மற்றபடி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து மேலே வந்து போச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து வந்தாங்க இல்லையா. அதுக்கு நிறைய பேர் சொல்கிற காரணம் வந்து உலக அளவில் ஈரான் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுந்துருச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் கடந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக இங்கேருந்து வாங்கினதை இந்த இடத்துல வந்து விற்கிறாங்க அப்படின்னாலுமே ஒரு 2 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சைடுவேஸில் கொண்டு போவாங்க. அது நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்துச்சா நிச்சயமாக ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கூட டவுன் ட்ரெண்டில் சைடுவேஸில் இருக்கிறது சாதாரண ஒன்று தான். அப்படி ஒரு 5 இயர்ஸாகவே இந்த இடத்துல வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போது அந்த மாதிரி ஒரு சைடுவேஸில் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 ஜூன் மந்த்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி தான் நிறைய குட் நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது யூஸ் பண்ணி நம்மளுமே ட்ரேட் வந்து பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போது இந்த ஜூன் மந்தோட கடைசி வாரம் வந்து எப்படி இருக்க போகுது, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் என்ன, நாளைக்கு எப்படி ட்ரேட் வந்து பண்ணுறது, அது எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி 2 செக்டார் வந்து இப்போ நல்லபடியாக போய்கிட்டு இருக்குங்க. ஒன்று ஃபார்மா செக்டார், இன்னொன்று பேங்கிங் செக்டார். ஃபார்மா செக்டாரில் முக்கியமான ஸ்டாக் என்னங்க? சன் ஃபார்மா தான். ஃபார்மா செக்டரில் நம்பர் 1 ஸ்டாக் அப்படின்னா அது சன் ஃபார்மா தான். ஒரு சேஃபான ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியா பங்குச்சந்தையில் 20 பெஸ்ட்டான ஸ்டாக் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து இருந்தாலும் சன் ஃபார்மா அதில் நிச்சயமாக இடம் பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டாக் தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த ஸ்டாக்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துமே நல்லபடியாக மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு மேலே வர ட்ரை பண்ணுறாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி வச்ச ப்ரீவியஸ் கையை இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. 1 இயருக்கு அப்புறம் சைட்வேஸில் வந்து இருந்துட்டு இப்போ மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு முக்கியமான இடத்த இப்போதைக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் வந்து இங்கே பண்ணிட்டாங்க. திரும்ப ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தாங்க, திரும்ப பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனாங்க, திரும்பியும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. அப்படி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாலும் திரும்பியும் மேலே வந்து போகாமல் கீழே வந்து வந்தாங்க. அப்போது இந்த ஒரு 1910 ஒன் டேயில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்குங்க. எல்லாருமே இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்து ஒரு 4-5 மாதமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப சேஃபான ஒரு என்ட்ரியாக இருக்கும். நீங்கள் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் ஃப்ரேம், மந்த்லி, வீக்லி, ஒன் டே எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வச்சுட்டு ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறதான், நான் இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் கை இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு போகாமல் இதை ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வைங்க. ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து எடுத்து பார்க்கும்போது இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கும், டார்கெட் கிட்டே இருக்கும், இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டே இருக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நடக்குது, எந்த அளவுக்கு வின்னிங் ரேட் இருக்குது அப்படிங்கிற அனுபவம் வந்து கிடைக்கும். நான் ஒரு 5 இயர்ஸாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் வந்து பண்ணல. ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் வரும், நாளைக்கு லாஸ் வரும், அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஸ்டாக்குமே பிக் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுவேங்க. சரி, ஓகே. சன் ஃபார்மாவில் முக்கியமானது இதுங்க. இன்னொரு ஸ்டாக் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் ரெடி. ஸோ இந்த ஸ்டாக்குமே இப்போ ரீசெண்டாக வந்து நல்லபடியாக மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம முன்னாடியே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வரைஞ்சிருந்தோங்க.
கிளியரான அப் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் வந்து போய்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி சைடுவேஸில் வந்து போயிருந்தாலும் இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு தேர்ட் டச்சில் இருந்து தான் மேலே வந்து வர ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட் 2 இயர்ஸாகவே பயங்கரமான சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறனால இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா அது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து சாதாரண மந்த்தில் இல்லைங்க. ஜூன் மந்த்து நல்லபடியாக மேலே போன மாதிரி காமிச்சிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ சீக்கிரம்லாம் மேலே வந்து போல் இங்கேருந்து ஒரு பயங்கரமான ஜூன் மந்த்தில் இங்கேருந்து ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் மேலே வந்து வந்தாங்க. ஸோ ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கேருந்து மேலே வந்து போயிருக்கிறனால. ஆனால் கடைசி ஒரு 4-5 நாட்களாகவே இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்து போய்கிட்டு இருக்குது. ரெஸ்பெக்ட்டுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒன் டேயில் டக்குன்னு இதை பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னு சொல்லி என்ட்ரி வந்து கொடுக்க வேணாம். அந்த ஜூன் மந்த்லி கேண்டிலுமே நல்லபடியாக மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதா, இந்த ஸ்டாக்குமே மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது. இதுலேயுமே ஒரு கண்ணு வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து அசோக் லீலாண்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 3%, 4% வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும் இந்த இடத்துல. இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸாகவே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து வர ட்ரை பண்ணுறாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் இது கிளியரான அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கு தாங்க. அந்த அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டோட முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இது. நம்ம நிறைய ஸ்டாக்கு பற்றியுமே ஒரே நாளில் வந்து பார்த்துட வேணாம், ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டாக்கு பற்றி பேசலாம். 180 ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இப்போ 100 பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 90 பேர் வந்து இங்கே என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஓகே, வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த ஒரு ப்ராஃபிட்டையும் பிடிச்சலான்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி கொடுத்துருவாங்க. பட் நான் இங்கே என்ட்ரி கொடுக்குறது கிடையாது. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல தான் என்ட்ரி வந்து கொடுப்பேன். பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் அந்த ஸ்டாக் வந்து எப்படி போய்கிட்டு இருக்குது, என்ன நியூஸ் வந்திருக்குது, ஜஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் மட்டும் பார்த்துட்டு நான் என்ட்ரி கொடுக்க போகிறதே கிடையாது. அசோக் லேலேண்ட் என்ன செக்டார், அடுத்த வருஷம் அந்த செக்டார் வந்து எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சரில் என்ன பிளான்லாம் வந்து வச்சுருக்குறாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அந்த ஸ்டாக்கில் வந்து நான் என்ட்ரி வந்து கொடுப்பேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, நிறையா பணம் வச்சுருக்கீங்க, அந்த பணத்தை வச்சு ஒரு பொருள் வாங்கி மக்களுக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா சும்மா வாங்குவீங்க, சும்மா விற்றுடுவீங்களா? அந்த பொருளை பற்றி எவ்வளோ யோசிப்பீங்க. அப்படி தான் அந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா ரொம்ப யோசிச்சு அதை லாபத்துக்கு வந்து விற்க முடியுமா, மேலே போகுமா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குவேன். நீங்களும் அதே மாதிரி வந்து வாங்குங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி என்கிட்ட நல்லபடியாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 புத்தகம் வந்து ஒரு 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். படித்த மேக்ஸிமம் பேர் வந்து நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ், அது இருக்க தான் செய்யும். ஆனால் மேக்ஸிமம் பார்க்குறீங்க அப்படின்னா மக்கள் வந்து நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்துச்சுன்னா அந்த புத்தகம் வந்து வாங்கி படிங்க. எனக்கு 3 புக்கும் படிக்க டைம் இல்லை ப்ரோ அப்படின்னா நான் ஸ்விங் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஆஃபருமே வந்து போய்கிட்டு இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூப்பன் கோடு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஆஃபர்லேயே வந்து வாங்கிக்க முடியும். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோங்க. ப்ராக்டிக்கலாக நான் ஒவ்வொரு ட்ரேடும் வந்து பண்ணுவேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு ட்ரேடையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டோங்க. அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு ட்ரேடையும் நான் எடுத்துகிட்டு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணாமலே ட்ரேடு பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இது கற்றுக்கிட்டால் போதும், இதை வச்சு நம்ம ட்ரேடு வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நிறைய கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கற்றுக்கிட்டால் போதும், ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? ஸோ பங்குச்சந்தையை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு பணம் வந்து உள்ளே போட போகிறீங்க அப்படின்னா அதை நல்லபடியாக கற்றுக்கிட்டு உள்ளே போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். அந்த புத்தகமே சொல்லும் எந்த அளவுக்கு பொறுமை முக்கியம். ரொம்ப அழகாக ஒரு ஸ்டோரியோடு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 3 புக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போ நம்ம 3 ஸ்டாக்கை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஜூன் மந்த்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் மேலே வந்து வந்திருக்காங்க.
அதே மாதிரி ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் வேகமாக வரைஞ்சிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம 2 மாதமாகவே இந்த பேட்டர்ன் தான் வந்து வரைஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வேகமாக வந்து வரைஞ்சிட்றேன். பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வர ட்ரை பண்ணாங்க. அப்படி மேலே வரும்போது கடைசி நாள் மட்டும் மேலே போயிட்டு கீழே வந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரீவியஸ்க்கு இப்போ நல்லபடியாக வரைஞ்சி நாளைக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது முக்கியமான ப்ரீவியஸ் கை 24,250ங்க. முக்கியமான ப்ரீவியஸ்லோ ரொம்ப ஒரு ஈஸியான பாயிண்ட்டு. நல்ல ஒரு ப்ரீவியஸ்லோ 24,000ங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ்லோ கொஞ்சம் கீழே வந்து வரைஞ்சிக்கலங்க. அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால 5 மினிட்டில் மட்டும் ப்ரீவியஸ்லோ 23,960 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ்லோங்க. 5 மினிட்டில் 24,250 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கைங்க. சென்செக்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டேயில் சேம் பேட்டர்ன் தான். அதனால் 1 ஹவருக்கு வந்து போயிடலாம். 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இது அண்டு முக்கியமான ப்ரீவியஸ்லோ இதுங்க. 76,800 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ்லோ, 77,750 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 77,750 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை 5 மினிட்டில். அதே மாதிரி 76,800 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. இது சென்செக்ஸில். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் முக்கியமானது அதே மாதிரிங்க. நீங்கள் ஸ்டாக்கில் கூட டிசிப்ளினாக பொங்குச்சந்தையை பற்றி ஒரு டைம் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மினிட்டுமே ரொம்ப முக்கியம். நிறையா பேர் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் அந்த 1 மினிட்டில் சில தப்பு பண்ணிவிட்டு லாஸ் பண்ணிடுவாங்க. இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் கீழே வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய லாஸ்க்கு வந்து போயிடும். அந்த மாதிரிலாம் மாட்டிக்குவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே ரொம்ப ரிஸ்க்கான ட்ரேடு ஆப்ஷன் பையிங் மாதிரி வந்து பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக ஸ்டாக்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ட்ரேடு பண்ணி பார்த்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறது, ஜிடிடி ஆர்டர் போடுறது எல்லாமே பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் நீங்கள். ஆனால் எடுத்த உடனே இது பண்ணுறது சேஃப் கிடையாது. ஆப்ஷன் செல்லிங் கூட பரவாயில்ல, ஆப்ஷன் பையிங்கில் தான் மக்கள் வந்து நிறைய வந்து லாஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிச்சு ட்ரேடு வந்து பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கை, அதாவது 58,710 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை அண்டு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 57,800 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 57,830 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, 58,710 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். எல்லா ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுருங்க. உங்களுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ட்ரேடிங் டைரி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற தப்பு, பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் எழுதி வைங்க. இப்போ நான் வந்து ஈஸியாக ட்ரேடு வந்து பண்ணுறேன், லாஸே வந்து பண்ணுறது கிடையாது தான். ஆனால் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ஒவ்வொரு ட்ரேடுமே ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 30 ட்ரேடு பண்ணுவேன், எமோஷனல் ட்ரேடு பண்ணுவேன், நிறைய லாஸ் பண்ணுவேன். இது எல்லாமே இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் கடந்து வந்து வரணுங்க. அப்படி வர்றதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணியாகணும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.